ஹாய்ங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபெல் ஸ்டாண்ட் மிக்சரோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க இது. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டாண்ட் மிக்சரோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஐபெல்லோட பிராண்டுங்க. இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆஃப் வாரண்ட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ராடு கொடுத்துருக்காங்க. இப்படி இது ஒரு ராடு, இந்த மாதிரி ஒரு ராடு, இந்த மாதிரி ஒரு ராடு, 3 ராடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கேக் பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ராடு யூஸ் பண்ணுவோம், இந்த ராடு யூஸ் பண்ணுவோம், இந்த ராடு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் மேக்கிங்காகவும், இந்த பீஸா செய்கிறாங்கள்ல அந்த இதுக்காகவும், சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ராடு யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.5 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் வந்து நீங்களுக்கு 4 to 4.5 kg வரைக்கும் கேக்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 2 3 4 5 6ன்னு 6 வரைக்கும் ஸ்பீடு இருக்குது. இந்த இதோட ஃபிக்ஸிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து பாத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த கேப்பில் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி விட்டோம்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பீட்டிங் ராடு. இதுக்கும் பார்த்திங்கன்னா நாப் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே நாப் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அந்த கேப்பில் வச்சு நாம் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டோன்னா அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த நாப் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இதை விட்டிங்கன்னா தான் கீழே வரும். மறுபடியும் அதை வந்து விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஸ்டேபிளாக நின்றுக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த கேப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கழட்டி ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போஸ்ட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.